தனா சரியா தான் சொல்றா. நான் தான் ஜெயிப்பா. ஆனா மாயா கிட்ட வந்து உண்மையை சொன்ன மாதிரி தனா கிட்ட உண்மையை சொல்ல முடியல. அத்தை மாமா கிட்ட உண்மையை சொல்ற சூழ்நிலையை கொடுமா. தனா கிட்ட உண்மையை சொல்லணும், அதுக்குன்னு சூழ்நிலை வரணும்னு இப்ப மனசார வேண்டிக்கிறேம்மா. தனா என் மேல உயிரையே வச்சிருக்கா, என்னை நம்பி வந்திருக்கா. நான் தான் ஜீவான்னு அவகிட்ட சொல்லாம இருக்கேன். மாயா கிட்ட நான் உண்மையை சொன்னதும் ஒரு நல்ல மனைவியா அவ சீனு கிட்ட சொல்லிட்டா. ஆனா ஒரு நல்ல கணவனா நான் தனா கிட்ட சொல்லாம இருக்கிறது தப்பு தானே. அந்த தனாவை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு குற்ற உணர்ச்சி அதிகமாயிட்டே இருக்கு. நான் செய்யறதுக்கு காரணம் இருக்கு, இருந்தாலும் கஷ்டமா இருக்கு. சீக்கிரமே தனா கிட்டையும் நான் தான் ஜீவாங்கிற உண்மையை சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குமா. அதை நீதான் எனக்கு உருவாக்கி கொடுக்கணும். அவன் நான் தான் ஜீவாவா இருக்கணும்னு எவ்வளவு ஆசைப்படுறா பாத்தியா, எப்படி சந்தோஷமா பேசுறா பாத்தியா. இதெல்லாம் பார்க்கறதுக்கு நீ இல்லையம்மா. சாப்பாடெல்லாம் எப்படி இருக்கு? மாயா உங்களுக்கு கூட்டு பிரமாதம். டிஸ்கவுண்ட் சேல்னு நீங்க எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கல. இப்பெல்லாம் எல்லா பிசினஸும் ஆர்டிபிஷியல் ஆயிடுச்சு. எல்லாரும் குயிக் மணிக்கு தான் ஆசைப்படுறாங்க. தரம் பல பேருக்கு முக்கியமே இல்ல. அதுவும் பர்டிகுலரா இந்த ஃபுட் இண்டஸ்ட்ரி படு மோசமா இருக்கு. ஆனா உங்களை மாதிரி சில பேர் இருக்கிறதுனால தான் சந்தோஷமா சாப்பிட முடியுது. ரொம்ப நன்றிங்க சார். வேற என்ன எடுத்துட்டு வரட்டும்? மேடம், உங்களுக்கு ஏதாவது வேணுமா சொல்லுங்க. உங்களுக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை சொல்லுங்க. குறிப்பா இதான் நல்லா இருக்கு, இதான் வேணும் அதான் வேணும்னு எதையும் சொல்ல முடியாம எல்லாமே டேஸ்டா இருக்கு. எல்லாம் இவங்க கைப்பக்கம் வந்தம்மா. ரொம்ப நல்லா இருக்குமா, சூப்பர்மா. சமைக்கிறது பெரிய கலை, அதுவும் கூட்டத்துக்கு சமைக்கிறதுக்கு நிறைய பொறுமையும் கடுமையான உழைப்பும் தான் வேணும். ஏதாவது குறை இருந்தாலும் சொல்லுங்க, அடுத்த தடவை நாங்க அதை சரி பண்ணிடுறோம். குறிப்பிட்டு சொல்ற அளவுக்கு எந்த குறையும் இல்ல. We are very happy. Thank you, sir. Thank you. வா அப்படி போலாம். ஜாயிண்ட் ஃபேமிலி ஆஃபருக்கும் தினமும் ஒரே மெனுவா? இல்ல சார், டெய்லி மெனு மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ 2 நாள் கழிச்சு மறுபடியும் வருவோம். ஆமா ஷுவர், கட்டாயம் வருவோம். சாப்பிடு. ரொம்ப நல்லா இருக்கு. எப்படி செஞ்சீங்க? மசாலாவை சரியான விதத்துல சேர்க்கிறது தான் 65க்கு டேஸ்டே கொடுக்கும். அப்புறம் உப்பும் காரம் இதெல்லாம் அளவோட இருக்கணும். எண்ணெயை நல்லா காய வைக்கணும். நல்லா கேட்டீங்களாங்க? சண்டே அன்னைக்கு நீங்க தான் இந்த மாதிரி 65 எனக்கு செஞ்சு கொடுக்கணும். செஞ்சு கொடுக்குறேன். பட் இந்த மாதிரி டேஸ்ட் இருக்குமான்னு சொல்ல முடியாது. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். உங்களுக்கு சிவரஞ்சனி ஹோட்டல்னு இந்த ஊர்ல ஒரு ஹோட்டல் இருக்கு, தெரியுமா? சிவரஞ்சனி ரெஸ்டாரண்ட் தானே? ஏதோ குடும்ப ஆஃபர்னு கூட்டமா போய் சாப்பிட்டுட்டு இருக்காங்களே, அந்த ஹோட்டல் தானே? வெளியூர்காரங்களுக்கு தெரியற அளவுக்கு இது ஃபேமஸ் ஆயிருக்கு. ஆமா மேடம், சாப்பிட்ட பசங்க சொன்னாங்க. சொல்லுங்க மேடம். சார் வர சொன்னாரு, அதான் வந்தோம். என்ன செய்யணும்னு சொல்லல, நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னாரு. இப்ப சொன்னீங்களே சிவரஞ்சனி ஹோட்டலுக்கு கூட்டம் கூட்டமா வராங்கன்னு, சந்தோஷமா சாப்பிட்டு போறாங்கன்னு சொன்னீங்கல்ல, அந்த ஹோட்டலுக்கு எவனுமே வராத அளவுக்கு நீங்க ஏதாவது பண்ணணும். என்ன மேடம் சொல்றீங்க? ஆமா, இந்த வேலைக்காக தான் உங்களை கூப்பிட்டேன். மேடம், சிவரஞ்சனி ஹோட்டல்ல கூட்டம் அலமோதுன்னு பசங்க சொன்னாங்க. அத நாம எப்படி தடுக்க முடியும்? முடியும். நான் சொன்ன மாதிரி செஞ்சா தடுக்க முடியும். சொல்லுங்க மேடம். மேடம், நீங்க சொல்றது ரொம்ப ரிஸ்கான விஷயமா இருக்கே, ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் கூட. அப்படியே செஞ்சிடணுமா? அப்படியே அச்சு பிசராம பண்ணணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். இது ரொம்ப டேஞ்சரான விஷயம் மேடம்.
மாட்டணும்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். நாங்க தான் மாட்டுவோம். அது எங்களுக்கு தேவையில்லாத ரிஸ்க் மேடம். பெரிய இஷ்யூ ஆகணும். இந்த மாதிரி பெரிய இஷ்யூ ஆனாதான் அந்த ஹோட்டலை இழுத்து பூட்டு போட்டு சீல் வைப்பாங்க. எங்க இருங்க, நான் வரேன். இதுல 10 லட்சம் ரூபாய் பணம் இருக்கு. ஆளுக்கு 5 லட்சம். 10 லட்சமா? இந்த வேலையை கச்சிதமா முடிங்க. உங்களுக்கு நான் இன்னும் பணம் தரேன். நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு நான் பணம் தரேன். எங்க கிட்ட விஷயத்த சொல்லிட்டீங்கல்ல, காரியத்தை எப்படி கச்சிதமா முடிக்கிறோம்னு மட்டும் பாருங்க. இந்த பிளான் மிஸ்ஸே ஆகாது. நாங்க வரோம் மேடம்.